சோஷியல் கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். ஆனால் அதில் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் பத்தவே பத்தாது. நாளைக்கு 8 மார்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தியா, எவ்வளோ மார்க் 8 மார்க்ஸ் எத்தனை கேட்குறாங்க? 2னா எவ்வளோ மார்க் ஆச்சு? அது எழுதவே மாட்டேன், அப்படியே வந்துடுவேன். 16 மார்க் அப்படியே விட்டுருவேன். 1 மார்க்ஸில் ஒரு 2-3 அப்புறமே எழுதிக்கலாம்னு வைப்பேன், அதுவும் போயிடும். கிட்டத்தட்ட 20 மார்க்குக்கு உன்னால் ஆனால் அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும்னு எழுத முடியாது, டைம் பத்தாது. சயின்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய டைம் கொடுத்தாங்களா, அதே கான்செப்டில் போய் சோஷியல் எழுதலான்னு உட்காருவேன். சோஷியல் நார்மலாக ஸ்பீடாக எழுதினாலும் டைம் பத்தாது. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் சயின்ஸ் நம்மள தான் நிறைய டைம் ஃப்ரீயாக உட்காந்துமே, அதே மைண்ட் செட்டில் தான் உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன். ஆனால் சோஷியலில் பெரிய பிரச்சனை டைம் பத்தாது. டைமிங் நான் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன், நீயே பாரு, அதெல்லாம் எழுத முடியுமான்னு யோசிப்பார். பேப்பர் எடு. பார்ட் 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க? 14 தெரியும்ல. அது கூட 14 1 மார்க்ஸ். அந்த 14 1 மார்க்ஸ் நீ எவ்வளோ நேரத்தில் எழுதி முடிக்கணும்? 10 நிமிஷம் தான் டைம். 10 நிமிஷத்தில் முடிச்சிடணும். டைமிங்கும் நோட் பண்ணிக்கோ. 10:15 to 10:25. 10:15லேருந்து 10:25. அதுக்கு முன்னாடி முடிக்க முடிஞ்சாலும் முடிச்சிரு, ஓகேவா? டைம் எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீ பேட்ச் 2ல இருக்க பார்த்தியா, உனக்கு தெரிஞ்ச கொஸ்டினே 8 மார்க்கில் வரும். ஆனால் நீ 5 மார்க்ஸ்க்கு எத்தனை 5 மார்க் எழுத சொல்கிறாங்க, நீ எழுதிக்கிட்டே இருக்கணும்டா. மற்ற எக்ஸாம் மாதிரி ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது. எழுதிக்கிட்டே இருக்கணும். ஆனால் முடிக்கவே முடியாது உங்கள் பேப்பர், அந்தளவுக்கு போயிட்டே இருக்கும். டைம் அங்கே தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. சோஷியலை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது ஈஸியாக படித்து நீ எழுதணும்னா எழுதிடலாம், ஆனால் டைம் பத்தாது. தமிழுக்கு டைம் பத்துச்சா, அதை விட கொடூரமாக சோஷியல் இருக்கும். அப்படின்னா புரிஞ்சுக்கோ, தமிழுக்கே டைம் பத்தலைன்றவன் சோஷியல்லாம் நீ எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேட் பண்ணணும். பார்ட் 2 மார்க்ஸ். 14 क्वेश्चंस தருவாங்க. 2 மார்க்ஸ். 14 क्वेश्चंस தருவாங்க, 10 क्वेश्चंस எழுதணும். 40 மினிட்ஸ். ஒரு क्वेश्चनக்கு எவ்வளவு நேரம் போட்டுருக்கும்? 4 மினிட்ஸ். ஒரு क्वेश्चनக்கு 4 நிமிஷம். எழுதும் போதே தெளிவா எழுதிட்டே வா. அந்த 4 நிமிஷம்னா 4 நிமிஷம் ஒரு क्वेश्चनக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 6 நிமிஷம் ஆகலாம். இன்னொரு क्वेश्चनக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். டைம் அழகா பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஒரு क्वेश्चनக்கு 4 நிமிஷம், பரவாயில்ல 4 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுத்த क्वेश्चनக்கு வந்து 2 நிமிஷத்துல முடிக்க ட்ரை பண்ணணும். புரியுதா? क्वेश्चन சூஸ் பண்றதுல பார்த்து சூஸ் பண்ணு. பக்கமா எழுதுற மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. பாயிண்ட் இருக்க மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஈஸியா முடிக்கிற மாதிரி இருக்க क्वेश्चन சூஸ் பண்ணினா உனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பரா பத்தும். இல்ல கஷ்டம் தான். 2 மார்க்ஸ் எத்தனை क्वेश्चन எழுத போற? 10 क्वेश्चन எழுத போற. ஒரு क्वेश्चनக்கு 4 நிமிஷம், டோட்டலா 40 மினிட்ஸ்ல முடிச்சாகணும். டைமிங் டியூரேஷன் 10:25 to 11:05. 10:25 ல இருந்து 11:05 ஆ? 11:05. 10:25 ல இருந்து 11:05. பார்ட் 3 5 மார்க்ஸ். 14 क्वेश्चंस தருவாங்க, 10 क्वेश्चंस எழுதணும். 100 மினிட்ஸ். 10 क्वेश्चन எழுதணும், 100 மினிட்ஸ் உனக்கு. அப்போ ஒரு क्वेश्चनக்கு எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம். 11:05 ல இருந்து 12:45 வரைக்கும் 12:45க்குள்ள நீ இதெல்லாம் முடிச்சு வச்சிடணும், ஓகேவா? 12:45க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலா எவ்வளவு நிமிஷம்? 100 நிமிஷம். ஒரு क्वेश्चनக்கு எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் தான் ஒரு क्वेश्चनக்கு. நீ என்ன பண்ணணும்னா அந்த அதில் மேப்பு டைம் லைனு அதெல்லாம் கேட்குறாங்கல்ல, அங்கெல்லாம் டைம் சேவ் பண்ணணும். மேப்புக்கு டைம் லைன், அப்புறம் ஃபில்லப் மாதிரி கொஸ்டின்லாம் கொடுப்பாங்க. அந்த ஃபில்லப்பில் 5மே தெரியுது நான் மட்டும் அட்டன் பண்ணு, எனக்கு 3 தான் தெரியுது 4 தான் தெரியுது, ஒரு கொஸ்டின் புக் இன்சைட் அட்டன் பண்ணாது. புரியுது? ஆப்ஷன் நிறைய இருக்கும் உனக்கு. அதே மாதிரி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹிஸ்ட்ரி தான் பக்கமாக எழுதுற மாதிரி இருக்கும், ஜாகிரஃபி லென்த்தாக எழுதுற மாதிரி இருக்கும். சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் வருது. அதுவே ஹிஸ்ட்ரிலாம் சம்டைம்ஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க, ஜாகிரஃபியில் அந்த மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டினை பார்த்து சூஸ் பண்ணணும். உனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா சூஸ் பண்ணும்போது கொஸ்டினை எப்படி சூஸ் பண்ணணும்? ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்க கொஸ்டின் சூஸ் பண்ணணும். அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். புரியுதா? பார்ட் 4 8 மார்க்ஸ். அதில் 2 क्वेश्चन இருக்கு, 43 44. 43ன்னு போட்டுக்கோ. பார்ட் 4ல 43 क्वेश्चन 15 மினிட்ஸ். 15 நிமிஷம் எடுத்துக்கோ, ஓகேவா? 15 மினிட்ஸ் எடுத்துக்கோ, பொறுமையாக கூட எழுது, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் லென்த்தாக எழுதணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சென்டம்லாம் எடுக்கணும்னு நினச்சின்னா அந்த கொஷின்லாம் நல்லா பெருசாக எழுது, அப்போ தான் சென்டம் பாசிபிள். புரியுதா? ஏன்னா உனக்கு வந்து எங்கேயுமே மார்க் போகாது. சோஷியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உனக்கு கொஸ்டின் பேப்பரை பார்த்தா எல்லாமே தெரியாத மாதிரி தான் வரும். அந்த கம்பல்சரி கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் நீ வந்து கரெக்டாக தெளிவாக எழுதியிருக்கணும். அதே மாதிரி 8 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு கொஞ்சம் லென்த்தாக எழுதணும். ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் எதுலேருந்து கேட்குறாங்க? ஹிஸ்ட்ரியிலேருந்து தானே கேட்க. ஹிஸ்ட்ரி சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து கேட்குறாங்க. அதுவும் ரெண்டுமே புக்கிங் சைடு, ஹிஸ்ட்ரியும் புக்கிங் சைட்லேருந்து வந்துடும், ஜாகிரஃபியும் புக்கிங் சைடில் வந்துடும். ஒரு வாட்டி சென்டம் செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணி அமிச்சோம், பயங்கர ட்விஸ்ட்டு, 8 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியல, ஏன்னா ரெண்டுமே புக்கிங் சைட். அப்படி மாட்டிச்சு. புரியுதா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நீ அதுக்கு என்ன பண்ணணும்? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் எழுத ட்ரை பண்ணணும். அப்படியே விட்டு வராது. ரெண்டுமே புக்கிங் சைட்னா கொஞ்சம் கரெக்ஷன் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கும். பாயிண்ட்ஸ் நீ கம்மியாக எழுதினாலும் மார்க் கொடுப்பாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? கொஸ்டின் நம்பர் 44. கொஸ்டின் நம்பர் 43 எவ்வளோ நேரம் எழுதலாம்?
15 மினிட்ஸ். எவ்வளோ மார்க் கொஸ்டின் எதுனா 8 மார்க் கொஸ்டின். 8 மார்க் கொஸ்டினுக்கு 15 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம். 44th கொஸ்டின் என்ன கேட்பாங்க? மேப் எழுதும்போது அது ஃப்ரண்ட்டில் மேப் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீ தமிழுக்குலாம் படிவம்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் உனக்கு மேப் கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ்நாடு மேப்பு எல்லா மேப்பும் கலந்து தான் இருக்கும். நீ அதில் பார்த்து எந்த மேப்பை சூஸ் பண்ண போறியோ அந்த மேப்பில் எழுதணும், சூஸ் பண்ணி எழுதணும். மெயினாக என்ன பண்ணணும், அதில் கொஷின் நம்பர் போடணும், ஆப்ஷன் இருந்தால் ஆப்ஷன் போடணும். புரிஞ்சா? சப்டிவிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, ஏபி எதனா ஒன்று தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ கொஷின் நம்பரும் போடணும், ஆப்ஷனும் எழுதணும், அந்த சப்டிவிஷனும் எழுதணும். புரிஞ்சா என்ன சொல்கிறேன்ட்டு? மேப்பை கரெக்டான மேப்பை சூஸ் பண்ணணும். கொஷின் நம்பர் போடாமல் மேப் எழுதினா மார்க் தர மாட்டாங்க. 44th கொஸ்டினுக்கு 5 மினிட்ஸ். 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்கோம்டா, 5 மினிட்ஸில் முடிச்சாகணும். 8 கேட்குறாங்கல்ல, 8மே எழுதிட்டியான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. இது பேர் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சைடில் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு எழுதலாம். நோட்ஸ்ன்னு கூட போட்டு எழுது, பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு ஹெட்டிங் இண்டிகேட்டர் இல்லை நோட்ஸு இல்லை லெஜெண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த சைடில் நீங்கள் மார்க் பண்ணுற பற்றியா எந்த மாதிரி ஷர்ட் கொடுத்துருக்கன்றது அங்கே கொடுத்து இதை தான் அங்கே எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீ மென்ஷன் பண்ணணும். புரியுதா? சும்மா கிறுக்கி விட்டுலாம் வரக்கூடாது. ஒரு ஷர்ட் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஷர்ட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மென்ஷன் பண்ணி இதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதணும். புரியுதா? அந்த சைடில் மேலே என்னென்ன பேர் வைக்கலாம், நோட்ஸ்ன்னு கொடு, இல்லை இண்டிகேட்டர்ஸ்ன்னு கொடு, இல்லை லெஜெண்ட்ஸ்ன்னு கொடு. புரிஞ்சா? அந்த மாதிரி கொடுத்து நீ இதை எழுது. மேப்லலாம் 1 மார்க் கூட குறைக்கூடாது, ஆஃப் மார்க் கூட குறைக்கூடாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எழுதிருக்கணும். 8 மார்க்ஸ் டியூரேஷன் சொல்லுங்க. 12:45 to 1:05 எக்ஸாம் முடிக்கணும். 12:45 1:05 டோட்டல் டியூரேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? 15 நிமிஷம் அந்த 8 மார்க் எழுதுற கொடுப்பாங்கல்ல டீட்டெயில், அதை யூஸ் பண்ணிக்கோ. 5 நிமிஷம் எதுக்கு? மேப். இப்படிலாம் பண்ணினா எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியும்? 1:05 நம்ம சொல்கிறோம், ஆனால் பேப்பர் பயங்கரமாக எழுதடிக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் 5 நிமிஷம்லாம் சொல்கிறோம்ல, நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொஸ்டினை சூஸ் பண்ணி எந்தெந்த கொஸ்டின்லாம் ஆப்ஷனில் வேணுமோ அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக சூஸ் பண்ணினா டைம் சூப்பராக பற்றும். வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது எழுத போயிட்டே இருக்கணும். நீ எப்போ தான் முடியும்னு இருப்ப இந்த பேப்பர். இதுக்கு முன்னாடி சயின்ஸ் எக்ஸாமில் டைம் நிறைய இருக்கே அப்படின்ற மைண்ட் செட் உனக்கு வந்துடும். நிறைய பேர் அதே சயின்ஸ் எக்ஸாம் மைண்ட் செட்லேயே போய் உட்காருவாங்க. கொஞ்ச நேரம் எழுதுறதுக்குள்ளே டைம் காலியாகிடும். எவ்ரி இயர் நல்லா படிச்சுட்டு போகிறவனே என்ன ஆகுதுன்னா கடைசியாக அந்த 16 மார்க் கொஸ்டினை தொடக்கூட மாட்டாங்க, அப்படியே விட்டு வந்துடுறாங்க. அது கூட வந்து 1 மார்க்ஸில் எதனா 2-3 புக்கிங் சைடு வந்துச்சுன்னா அதை எழுதிக்கலாம், கடைசியாக யோசிச்சு எழுதிக்கலாம்னு விடுறாங்க. அதுவும் சேர்த்தே போயிடும். அந்த மிஸ்டேக்ஸ் ஏற்கனவே பண்ணவங்களது நம்ம லெசன்ஸ் தான் எடுத்துக்கணும். புரியுதா? டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியலனா சோஷியல் நீ என்ன தான் படித்தாலும் விட்டு தான் வருவேன். கடைசியாக 1:05 1:15 மேப் கரெக்டாக எழுதிருக்கியா, எல்லா மேப்பும் அட்டன் பண்ணிருக்கியா, கம்பல்சரி கொஸ்டினுக்கு நம்பர் போட்டிருக்கியா, டோட்டலாக எத்தனை கொஸ்டின் எழுதுற சொல்கிறாங்களோ அத்தனை கொஸ்டின் எழுதிருக்கியான்னு பார்க்கணும். 10 கேட்டாங்கன்னா இன்னைக்கு 8 மட்டும் எழுதிட்டு வரக்கூடாது, 10மே எழுதிட்டு வரணும். புரியுதா? அதேமாதிரி கம்பல்சரி கொஸ்டின் எதுலேருந்து கேட்குறாங்க? எக்கனாமிக்ஸ், அப்புறம் மோஸ்ட்டாக எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் படிக்கும்போது நல்லா படிச்சுக்கும். ஹிஸ்ட்ரி இப்போ படிக்கவே கூடாதா ப்ளூ பாக்ஸ்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளூ பாக்ஸ்லேருந்து எங்கே கேட்பாங்க? 1 மார்க்ஸ் கேட்பாங்க. புரியுதா? ஜாகிரஃபி படிக்கிறதும் உனக்கு யூஸ் ஆகும். எங்கேயுமே மிஸ் பண்ணுறாத. அட்லீஸ்ட் நான் எதுவுமே படிக்கல, புக்கிங் சைடே படிக்கல, அந்த கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா எந்த 2 படித்தா போதும்? எக்கனாமிக்ஸும் சிவிக்ஸும் இதை மட்டும் படித்தா போதும். புரியுதா? அதுலேயும் ரொம்ப டைம் பற்ற மாட்டேங்குதுன்னா எக்கனாமிக்ஸ் மொத்தமாச்சும் படிச்சுட்டு போகும். இதில் அதிகமாக கேட்டது எக்கனாமிக்ஸில் தான் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸில் அந்த ப்ளூ பாக்ஸ், அந்த பாக்ஸாக போட்டிருப்பாங்கல்ல, அதை மட்டும் படிச்சுட்டு போ. நீ உன்னை புக்கு ஃபுல்லாக படிக்க சொல்ல, பேட்ச் 2 லக்கு இருந்தால் வரட்டும். நீ எக்கனாமிக்ஸும் சிவிக்ஸை மட்டும் படிச்சுக்கோ. அதுக்கும் படித்தா மண்டையில் ஏற மாட்டேங்குதுன்னா நீ எதை படிக்கணும்? எக்கனாமிக்ஸ் மட்டுமாச்சும் படிச்சுக்கோ. புரிஞ்சா? ஆனால் 2மே படிச்சுன்னா சேஃப். ஹிஸ்ட்ரிலாம் விட்டுரு, ஜாகிரஃபி விட்டுரு, இது 2 மட்டும் படிச்சுக்கோ. பேட்ச் 2 நான் சொல்கிறேன். நான் அதுவே சென்டம் வேணும்னா நீ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் சென்டம் வரும். ஏன்னா உனக்கு ஈஸியாக எல்லாருமே சென்டம் எடுக்கிற மாதிரி இருக்காது. நீ படித்த 5 மார்க்ஸ்லேருந்து 1 மார்க்ஸ் எதனா மாற்றி கேட்பாங்க. 5 மார்க்ஸ் லைன்லேருந்து 1 மார்க் வந்துடும். இல்லை நீ படித்த ப்ளூ பாக்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து 1 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுல என்ன சொல்கிறேன்ட்டு? இத்தனை வாட்டி பேட்டர்ன் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ்னு கொடுத்துருக்கானுங்க. மோஸ்ட்டாக எக்கனாமிக்ஸ் தான் வந்திருக்கு. அது சம்டைம்ஸ் நம்ம ஹிஸ்ட்ரி தூக்கி போடலாம். எதனா கொஞ்சம் குழப்பி விடுறதுக்கு எதனா கொஞ்சம் கேட்பானுங்க. அதேமாதிரி கொஸ்டின்லாம் நல்லா படித்து எழுது. கொஸ்டின் படிக்க. அதேமாதிரி டிஸ்டிங்யூஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஷ் கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்கல்ல, அதில் எத்தனை கொஸ்டின் வருது உனக்கு? எப்படி கேட்குறானுங்க? 2 டிஸ்டிங்யூஷ் இருக்குல்ல, அந்த 2 டிஸ்டிங்யூஷுக்கும் என்ன பண்ணணும்? சப்டிவிஷன் மாதிரி 3 சப்டிவிஷன் இருக்கும். 3 சப்டிவிஷனும் மென்ஷன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் போட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டு அவர் டிஸ்டிங்யூஷ், அடுத்த சப்டிவிஷன் போட்டு 2வது டிஸ்டிங்யூஷ், 3வது சப்டிவிஷன் போட்டு தான் அந்த கிவ் ரீசன் கொஸ்டின் நம்பர் எழுதணும். புரியுதா? அப்புறம் வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? டைம்லைனில் ஸ்கேல் எழுதணும். டைம்லைனில் ஸ்கேல் எழுதாமல் வராது. மேப்பில் அந்த இண்டிகேட்டர்ஸ் மென்ஷன் பண்ணணும். புரியுதா? மேப்புக்கு கொஸ்டின் நம்பர் கண்டிப்பாக போடணும். கம்பல்சரி கொஸ்டின் எந்த லெசனில் எதுலேருந்து படிக்கணும்? எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் சிவிக்ஸ். புரிஞ்சா? எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டக்கப்புறம் டைம் இருந்தால் சிவிக்ஸ்ப்பா, இல்லை எக்கனாமிக்ஸ் மட்டும் படிச்சிடும். 400க்கு மேலே எப்படின்னா எடுக்க ட்ரை பண்ணு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட இந்த ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாகவும் வரப்போகிறது கிடையாது. நீ படிக்கிறத அப்படியே எழுதி வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும்.
ஒன் டே ஹார்ட் ஒர்க், இந்த ஒன் டே நாளைக்கு ஒரு 2 நாள்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 days பண்ணுற ஹார்ட் ஒர்க் உன் லைஃப் ஃபுல்லாக வரப்போகுது. அந்த 400ன்ற நம்பரை பார்க்குற மாதிரி வச்சுக்கோ, புரியுதா? கொஞ்சம் ட்ரை பண்ணினா வந்துடும் உனக்கு. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுதிட்டு வர. ஆல் தி பெஸ்ட்.